வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டெரிலைசேஷன், வேலிடேஷன் மற்றும் ரீகால் பாலிசினா என்னன்னு பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல நம்ம மெயினா என்னென்ன பார்க்க போறோம்னா, ஸ்டெரைல் ஐட்டம்ஸ எப்படி வேலிடேட் பண்றது? ஸ்டெரிலைசேஷன் ரீகால்னா என்ன? எப்போ ரீகால் பண்ணணும்? எப்படி ரீகால் பண்ணணும்? ரீகால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? என்னென்ன கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்? எப்படி ரீகால் திரும்ப ஆகாம இருக்கிறத பிரிவென்ட் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெரிலைசேஷன், வேலிடேஷன்னா என்ன? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஆட்டோகிளேவ் மெஷின்ல ஒரு நார்மலா ஒரு பிரிண்ட் அவுட் வரும். அந்த பிரிண்ட் அவுட்ல பார்த்தீங்கன்னா, எந்த டெம்பரேச்சர்ல நாம வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருக்கோம், எவ்வளோ டைம்ல பண்ணியிருக்கோம்னு நம்ப அந்த பிரிண்ட் அவுட்ல வரும். ஸோ, அதெல்லாம் நம்ம கரெக்ட்டா அந்த டைம்ல, அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டெயின் ஆயிருக்கா, த்ரூ அவுட் த சைக்கிள் மெயின்டெயின் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். அதாவது கலர் சேஞ்சஸ் ஆகும். ஃபர்ஸ்ட்டு கெமிக்கல் இண்டிகேட்டர் கிளாஸ் 1 அதில பார்த்தீங்கன்னா, ஆட்டோகிளேவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ளூ கலர்ல இருக்கும் ஸ்ட்ரிப்பு. ஆட்டோகிளேவ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல மாறும். அந்த பிளாக் கலர்ல மாறுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அதே மாரி கெமிக்கல் இண்டிகேட்டர் கிளாஸ் 5ல பார்த்தீங்கன்னா, அதிலயும் ஆட்டோகிளேவ் பண்றதுக்கு முன்னாடி ஒயிட் கலர்ல இருக்கும். ஆட்டோகிளேவ் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் கலர்ல மாறுதா இல்லையான்னு நாம செக் பண்ணிக்கணும். அது போக நம்மளுக்கு பயாலஜிக்கல் இண்டிகேட்டர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு நம்ம மைக்ரோபயாலஜி லேப்க்கு அனுப்பி நம்ம செக் பண்ணிக்கணும். அது ப்ராப்பர் கலர் சேஞ்ச் ஆயிருக்கா? இல்ல ஏதாவது ஆர்கானிசம் வந்துட்டு குரோத் ஆயிருக்கான்னு நம்ம லேப்க்கு அனுப்பி செக் பண்ணிக்கணும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, நம்ம கலர் சேஞ்ச் தான். ஃபர்ஸ்ட்டு ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ பிளாக் கலர்ல மாறுச்சுனா தான் ஸ்டெரைல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இது வந்து பௌய் அண்ட் டிக் டெஸ்ட் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போக நம்ம இந்த வேலிடேட் பண்ற ஸ்டெரைல் ஐட்டம்ஸ்ல ஒரு லேபிள் இருக்கும். அந்த லேபிள்ல யார் அத வந்து ஸ்டெரைல் பண்ணியிருக்காங்கன்னு அவங்களோட இனிஷியல், அதுக்கப்புறம் எந்த டேட்ல பண்ணியிருக்காங்க, எந்த டைம்ல பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம பின்ல போடுறதுக்கு முன்னாடி, நம்ம ஸ்டெரைல் அந்த பின்ன வந்து லாக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஆட்டோகிளேவ் மெஷின்ல போடுறதுக்கு முன்னாடி அன்லாக்ல தான் இருக்கணும். ஸோ அப்பதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃப்ரீயா மூவ் ஆகும். நம்ம உடனே ஸ்டெரிலைசேஷன் முடிஞ்ச உடனே நம்ப வெளியில எடுக்கிறதுக்கு முன்னாடி, அத லாக் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில எடுக்கணும். சப்போஸ் நம்ம முன்னாடி இப்ப பண்ண ஸ்டெப் எல்லாம் கரெக்ட்டா பண்ணாமல் ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருந்ததுன்னா, ஸ்டெரிலைசேஷன வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கும். ஆட்டோகிளேவ் மெஷின் ரிஜெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அந்த மாரி ரிஜெக்ட் பண்ற சிச்சுவேஷன் பேர் தான், நம்ம வந்துட்டு அந்த மாரி டைம்ல தான் நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ இப்ப நம்ம ஸ்டெரிலைசேஷன் கிரைட்டீரியாஸ் எதுவுமே மெட் ஆகல. அதாவது நம்பளுக்கு வந்துட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகல, நம்ம கரெக்ட்டான டைம்ல ஸ்டெரைல் ஆகல, கரெக்ட்டான டெம்பரேச்சர் மெயின்டெயின் ஆகலைன்னா, அந்த மாரி ஐட்டம்ஸ தான் நம்ம வந்துட்டு மெயினா ரீகால் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி இப்ப கலர் சேஞ்ச் ஆகல. இப்ப நீங்க வந்துட்டு பின் எல்லாம் நம்ம வந்துட்டு அன்லோட் பண்ணும்போது, அதாவது ஆட்டோகிளேவ் பண்ணி முடிச்சிருச்சு, ஸ்டெரிலைசேஷன் ஆயிருச்சு. நீங்க அந்த மெஷின்லேருந்து வெளியில அன்லோட் பண்ணும்போது, அது லாக் பண்ணி தான் எடுக்கணும். ஓடி சைடுல கொண்டு போகும்போது. சப்போஸ் அது ஓப்பன்ல இருந்ததுன்னா, அந்த மாரி ஐட்டமும் நம்ம ரீகால் பண்ணணும். அது போக ஆக்சிடென்டலா ஏதாவது பூச்சி ஏதாவது உள்ள விழுந்திருந்தது, மஸ்கிட்டோ ஏதாவது உள்ள விழுந்திருந்ததுன்னா, அது அன்ஸ்டெரைல் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி பின்ஸையும் நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ எந்த பின்ல வந்துட்டு ஒழுங்கா டேப் ஒட்டல, அந்த இண்டிகேட்டட் டேப் நம்ம கலர் சேஞ்ச் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? அந்த டேப் ஒழுங்கா ஒட்டாம இருந்த பின்ஸும் நம்ம ரீகால் பண்ணணும். ஸோ அதே மாரி வெட் பின்ஸும் நம்ம ரீகால் பண்ணணும். இடிஓ பேக்ஸ் நம்ம எப்ப ரீகால் பண்ணணும்னா, நம்ம கலர் சேஞ்ச் தான் அத நம்ம மெயினா இண்டிகேட்டரா வச்சுக்கணும். சப்போஸ் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ப்ராப்பரா ஆகலைன்னா, அந்த இடிஓவும் ரீகால் பண்ணணும். இல்ல இடிஓ பவுச் வந்துட்டு கரெக்ட்டா க்ளோஸ் ஆகல, ஓப்பனா இருக்கு. அந்த பவுச்க்குள்ள ஏதாவது டஸ்ட் இருக்கு. இல்ல நம்ப அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ நம்ம ப்ராப்பரா கிளீன் பண்ணல. அந்த டிப்ல ஏதாவது அழுக்கு இருக்கு, காட்ரி டிப்ல, விட்ரெக்டமி ப்ரோப்ல ஏதாவது பிளட் கிளாட் இருக்கு, ஒழுங்கா கிளீன் பண்ணலன்னா, அதெல்லாம் நம்ம வந்துட்டு ரீகால் பண்ணணும். ஸோ நார்மலா இடிஓ கேஸ் வந்துட்டு 2 ஹார்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் குடுக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு 2 ஹார்ஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆகணும். சப்போஸ் 2 ஹார்ஸ் கீழ நீங்க எடுக்கிற பிரிண்ட்ல வந்துட்டு 2 ஹார்ஸ் கீழ தான் எக்ஸ்போஷர் ஆயிருக்குன்னு சொல்றாங்கன்னா, மறுபடியும் ரீகால் பண்ணணும். என்னென்ன காரணத்தினாலலாம் இந்த இண்டிகேட்டர் ஃபெயில் ஆகலாம்? சப்போஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆட்டோகிளேவ் பண்றீங்கன்னா, இவ்ளோ டெம்பரேச்சர்ல இவ்ளோ மினிட்ஸ்ல பண்ணணுன்ட்டு இருக்கு. சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் 121 டிகிரி செல்சியஸ் இருக்கு. 15 மினிட்ஸ்க்கு நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னா, சப்போஸ் அந்த டெம்பரேச்சர் கம்மியா இருந்தாலோ, இல்ல 15 மினிட்ஸ்க்கு கன்டினியூஸா நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியல அப்டின்னாலோ, அது இண்டிகேட்டர் ஃபெயிலியர்ன்னு அர்த்தம். அதேபோல நம்ப வந்து ரொம்ப டைட்டா பேக் பண்ணி, அந்த ஆட்டோகிளேவ் மெஷின்ல போட்டோம்னா, அந்த கேஸ் வந்து கரெக்ட்டா பெனிட்ரேட் ஆகாது. ஸோ பெனிட்ரேட் ஆகலைன்னா ஒழுங்கா ஸ்டெரைல் ஆகாது.
அப்பயும் நம்ம வந்துட்டு இண்டிகேட்டர் ஃபெயிலியர்ன்னு அர்த்தம். அதே மாரி ஓவர்லோட் பண்ணக்கூடாது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நம்ம பின்ல போடுறோம்னா, ரொம்ப அடைச்சு வச்சு போட்டோம்னா, அது ஒழுங்கா ஸ்டெரைல் ஆகாது. கொஞ்சம் நம்ம கேப் குடுத்து போட்டோம்னா தான் அது ஒழுங்கா ஸ்டெரைல் ஆகும். ஸோ ரீகால் ப்ராசஸ்னா என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு? ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஆயிருச்சு, அந்த ஐட்டம்ஸ் வந்து எங்கெங்கலாம் போயிருக்குன்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஓடில எந்தெந்த ஓடிக்கு போயிருக்கு, எந்தெந்த இடத்துக்கு போயிருக்குன்னு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சுட்டு அந்த அன்ஸ்டேபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் வந்துட்டு கலெக்ட் பண்ணிட்டு, அது கரெக்ட்டா ஆட்டோகிளேவ் பண்றதுக்கு நம்ம எடுத்துட்டு போகணும். ஸோ அந்த மாரி அன்ஸ்டேபிள் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம தியேட்டர் இன்சார்ஜ் கிட்டயும், சிஎம்ஓ கிட்டயும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணிறணும். இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெஷின செக் பண்ணணும். ஸோ மெஷினால தான் வந்துட்டு வேலிடேட் ஆகலையா? இல்ல வந்துட்டு ஏதாவது லீக் ஆகுதா? அது மாரிலாம் செக் பண்ணிட்டு நம்ம அத டாக்குமெண்ட் பண்ணணும். ரீகால் ப்ரொசீஜர் பண்ணிட்டீங்க. அதாவது ரீகால்னா நான் என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம வந்துட்டு ஸ்டெரைல் அன்ஸ்டெரைல் ஆன ஐட்டம்ஸ்லாம் திரும்ப எடுத்துட்டு வந்துட்டு, நம்ம ஸ்டெரைல் பண்றது தான் ரீகால் ப்ரொசீஜர். ஸோ ரீகால் ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ரூட் காஸ் அனலைஸ் பண்ணணும். எதனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ரீகால்க்கு கொண்டு வந்தாங்க? எந்த டேட்ல, எந்த டைம்ல போட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து அது மாரி அன்ஸ்டெரைல் ஆச்சு? எந்த ஸ்டெரிலைசேஷன்ல ப்ராப்ளம் இருக்கு? எந்த ஸ்டாஃப் அத ஆப்பரேட் பண்ணாங்க? அதை வெரிஃபை பண்ணாங்க? அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். அப்புறம் இந்த கெமிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நம்ப சொன்னோம் இல்லையா? கலர் சேஞ்ச் ஆகுதுன்ட்டு, அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கரெக்டிவ் ஆக்ஷன் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். திரும்ப இந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு. அப்புறம் சிஎஸ்எஸ்டி இன்சார்ஜ் கிட்ட நம்ம சைன் வாங்கணும். ஸோ இதுதான் அந்த நோட் புக்கு. எந்த டேட்ல நடந்தது? எந்த டைம்ல நடந்தது? என்ன ப்ராப்ளம் ஆச்சு? அதுக்கு நம்ம என்ன கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்தோம்? எம்ஓ சிக்னேச்சரு, அதுக்கப்புறம் சிஎஸ்எஸ்டி ஸ்டாஃப் சிக்னேச்சர் எல்லாம் இந்த டாக்குமெண்ட் பண்ணணும் நம்ப. ஸோ கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம எப்படி எடுக்கலாம்? சப்போஸ் இண்டிகேட்டர் ஃபெயில் ஆயிருக்குன்னா, நம்ம இன்னொரு சைக்கிள் ரன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இன்னொரு சைக்கிள் கரெக்ட்டா இருந்தது அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர்ல தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம வேற இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இண்டிகேட்டர் வந்துட்டு மறுபடியும் ஃபெயில் ஆகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மென்ட்க்கு கூப்பிட்டு நம்ம செக் பண்ணணும். இந்த மெஷின்லயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கூப்பிட்டு செக் பண்ணணும். இல்ல இந்த மெஷின்ல ரொம்ப ப்ராப்ளம் ஜாஸ்தியா இருக்குன்னா, நம்ம அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சு அத சரி பண்ணணும். வேற என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம்? ப்ரிகாஷன்ஸ்னா நம்ம எப்படி வருமுன் தடுக்கிறது? அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம கம்பல்சரி அந்த மெஷின நம்ம வந்துட்டு சர்வீஸ் குடுக்கணும். எவ்ரி டே மார்னிங் வந்துட்டு நம்ம எம்ப்டி சைக்கிள் ரன் பண்ணி பார்க்கணும். ஆட்டோகிளேவ்லாம் ஒழுங்கா ஃபங்ஷன் ஆகுதான்னு. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நம்ம லீக் டெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். அப்புறம் போவி டிக் டெஸ்ட்ன்னு ஒரு ஸ்ட்ரிப் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரிப்ப வச்சு எல்லாமே கரெக்ட்டா ப்ராப்பரா ஃபங்ஷன் ஆகுதான்னு பார்க்கணும். இது மூலமா நம்ம வந்துட்டு இனிமேட்டு வராம தடுக்கலாம். அது போக நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, இப்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பரா கிளீன் பண்ணேன்னா, அதுல இருக்க டஸ்ட்டு, டெப்ரீஸு அதுவுமே வந்து அன்ஸ்டெரைல்ன்னு தான் நமக்கு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு டைம் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பரா அத கிளீன் பண்ணி வைக்கணும். ஸோ என்ன கடைசியா இந்த கிளாஸ் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு ஸ்டெரைல் ஐட்டமா இருந்தாலும் அத வேலிடேட் பண்ணணும். அது கரெக்ட்டான டெம்பரேச்சர்ல பண்ணியிருக்காங்களா? கரெக்ட்டான டைம்ல பண்ணியிருக்காங்களா? சிக்னேச்சர் இருக்கா? யார் பண்ணியிருக்காங்க? எல்லாமே செக் பண்ணி அத வேலிடேட் பண்ணணும். எப்பவுமே ஒரு புரோட்டோகால் ஃபாலோ பண்ணணும். இந்த டைம்க்கு இவ்ளோ நேரத்துல இவ்ளோ டெம்பரேச்சர் பண்ணணும்னா, அதே புரோட்டோகால் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். வேலிடேஷன் ரிசல்ட்ஸ்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கரெக்ட்டா பண்ணணும். 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணணும். எவ்ரி டே மார்னிங் எம்ப்டி சைக்கிள்ல ரன் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் பண்ணோம்னா, நம்ம ரீகால மினிமைஸ் பண்ண முடியும். தேங்க் யூ.